ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற மல்லிகை செடி. இது இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் பூக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக ஒரு சில உரம் நாங்கள் கொடுக்கறதுனால அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில உரம் கொடுக்கறதுனால இப்போ நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இது வந்துட்டு கொஞ்சம் டல் அடிச்சுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் இருக்கும், 2 to 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல துளிர் விட்டுருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருந்தது. முன்னாடி காஞ்ச இலைகள் மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே துளிர் விட்டு மேலே முட்கள் இந்த பாருங்கள், முட்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், மொட்டு வந்திருக்கு. இதெல்லாம் அந்த சாணி உரம், காஞ்ச சாணி உரம் கொடுத்து தான் எங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அது கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதை அப்படியே அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழம் தூள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியும் ஆக்சுவலாக கொடுத்தேன். இது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா பச்சை பச்சைன்னு வந்திருக்கு, நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஆக்சுவலாக இந்த செடி எங்களுக்கு சம்மரில் நிறைய பூ பூக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பனி டைம்லேயும் பூ பூக்குது அப்படின்னு தான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெறும் அந்த கவரில் தான் மண் போட்டு கட்டி வச்சுருக்கேன். தொட்டியெல்லாம் இல்லை. சரி, அப்பப்போ கவர் மட்டும் மாற்றுறது. இதை இன்னும் நிறைய பூ பூக்கிறப்ப இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.